பூமியின் மேலோட்டத்திலிருந்து இயற்கையாகவே தங்கம் உருவாகுது. கிமு 3600 பண்டைய எகிப்துல முதலில் தங்கம் உருகியதுலேருந்து தங்கம் தான் மனுஷ நாகரிகத்தோட முக்கிய பொருளாகவே இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, தங்கத்தோட விலைங்கிறது ஏறிட்டே தானே போகுது. அதில் நம்ம முதலீடை போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு சூழலில் நல்ல விஷயத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னா கூட நமக்கு உதவுதில்ல. எவ்வளோ பேருக்கு தங்க நகைகள் பிடிக்கும்னு சொல்லுங்க. விலை ஏறிக்கிட்டே போகுதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன நம்ம பண்ண முடியும், அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பிடிப்புன்றது ஒன்று இருக்குல்ல, யார் யாருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமே, அதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். உலகத்தில் எவ்வளோ விதவிதமாக கம்மலை கண்டுபிடிச்சாலும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுறது அந்த அழகாக டிங் டிங்குன்னு ஆடுற ஜிமிக்கி கம்மலுக்கு தானே. சேமிச்சா நான் பெரிய அளவில் தான் சேமிப்பேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ போகிற விலைக்கு நம்ம சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிக்கணும். அதுதாங்க நல்லது.